அண்ணாமலை அடிக்கிறதெல்லாம் சிக்ஸரா இருந்தா நம்ம என்ன பண்றது? அண்ணாமலையை எதிர்த்த பத்திரிகையாளர்களே தமிழக பாஜகவின் பவர்ஃபுல் லீடர் என்றால் அது அண்ணாமலை தான் என்று அவர்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழல் இன்று நிலவுகிறது. நாங்க ஏன் அதிமுகவை எதிர்க்கணும்? அதிமுகவை சிறுமைப்படுத்திய விஜய் கட்சியின் ஆதவ் அர்ஜுனா, பால்வாடி கட்சிக்கெல்லாம் பவள விழா கண்ட கட்சியெல்லாம் பதில் சொல்ல முடியாது. விஜய் கட்சியை கடுமையாக விமர்சித்த அமைச்சர் சேகர் பாபு, எடப்பாடியின் அடிமையான நயினார் நாகேந்திரன், அதிமுக பேரத்தில் படிந்த பாஜக தமிழக தலைவர்கள், அண்ணாமலையை வைத்து பாஜக மேலிடம் போடும் புது கணக்கு, அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு உடன்படிக்கை எட்டப்படுமா? மீண்டும் தமிழகத்தில் அரசியல் பரபரப்பு. என்ன நடக்கிறது? முதல் முறையாக நமது சேனலை பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். அண்ணாமலை மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுவிட்டார். தனி ஆர்வத்தனம் செய்கிறார். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார். இன்று தமிழகத்தில் மீண்டும் எதிர்கட்சிகளின் குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. நாம் பார்த்து வருகிறோம். அவர்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். அவர் எங்கேயும் முக்கியத்துவம் இல்லாமல் எந்த நேரமும் இருந்ததில்லை. அவரிடம் தலைவர் பதவி மட்டும்தான் இல்லையே தவிர தொடர்ந்து மக்களுக்காக, கட்சியின் தொண்டர்களுக்காக தலைவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாஜகவின் மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வழிவிட்டு சிறிது காலம் ஒதுங்கியிருந்தாரே தவிர எந்த இடத்திலும் மக்களுக்காக குரல் கொடுப்பதை அவர் நிறுத்தவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மக்களுக்கான தொண்டர்களின் தலைவனாக அண்ணாமலை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அதைதான் இங்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு கண்ணை உறுத்துகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலையை கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார். அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் படித்தார்? நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒத்து போகவில்லை. நயினார் தலைவர் பதவியானது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. தனி ஆர்வத்தனம் செய்கிறார். தனியாக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார் என்று திருமாவளவன் புலம்பிய காட்சிகள் நாம் பார்த்தது. அண்ணாமலை என்ற ஒருவன் இல்லை என்றால் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு அரசியல் இல்லை என்பதுதான் அவரது பேச்சின் வெளிப்பாடாக நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் அண்ணாமலை. அதனால்தான் மக்கள் தொடர்ந்து அண்ணாமலையை உச்சாணியில் வைத்து போற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாகவும் அண்ணாமலை செயல்பட்டு வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசாங்கம் நடத்திய எஸ்ஐ முதன்மை தேர்வில் தமிழ் சம்பந்தமான எந்தவித கேள்வியும் கேட்காமல் ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் கேட்கப்பட்டது. அது குறித்து பேசிய ஒரே தலைவர் அண்ணாமலை தான். போலி தமிழ் வேஷம் போட்டுக்கொண்டு இருக்கும் திமுக அரசின் முகத்திரையை கிழித்தார். தமிழின் மீது போலி பற்று இருப்பது போன்ற ஒரு நாடகத்தை மக்கள் முன் வெளிச்சம் போட்டு காட்டினார். திமுக அரசாங்கத்தின் நாடகத்தை. திமுக அரசாங்கம் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதி என்று மக்கள் முன் போட்டு உடைத்தார் அண்ணாமலை. அது மட்டும் சென்னையில் செவிலியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இரவு நேரங்களில் போராடி வருகிறார்கள் பணி நிரந்தரம் வேண்டி. அது குறித்து முதலில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு ஆதரவு தெரிவித்தவர் அண்ணாமலை அவர்கள்தான். அதன் பிறகுதான் பல்வேறு கட்சிகள் செவிலியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தன. அது மட்டுமல்லாமல் தோட்டக்கலை அலுவலர்கள் தமிழகம் எங்கும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அது குறித்து எந்த விதமான செய்திகளும் வெளி உலகில் தெரியாமல் திமுக அரசு பார்த்துக் கொள்கிறது. தோட்டக்கலை அலுவலர்களின் செயல்திறனை குலைக்கும் வகையில் திமுக அரசாங்கம் ஒரு அரசாணை இயற்றி இருக்கிறது. அது உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு, தோட்டக்கலை அலுவலர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை மட்டும்தான்.
தொடர்ந்து திமுக அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் அது அண்ணாமலை தான். அதுதான் திமுக அரசாங்கத்திற்கும் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் மிகப்பெரிய இடையூறாகவும் எரிச்சலாகவும் அமைந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அதைத் தொடர்ந்துதான் அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள். நிச்சயமாக அண்ணாமலையிடம் இந்த பாஜக பலிக்காது என்பதுதான் நிதர்சனமும் கூட. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே அண்ணாமலையை எதிர்த்து குரல் கொடுத்த பல பத்திரிகையாளர்கள் இன்று அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் ஒரு முக்கிய முகம், பவர்ஃபுல் லீடர் என்று போற்றி புகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து வருகிறது. தமிழகத்தில் இப்போது அதிமுக பாஜகவின் நிலையை அறிந்த பிறகு அவர்கள் அண்ணாமலையை போற்றி புகழ்கிறார்கள். அண்ணாமலையின் செயல்பாட்டை பாராட்டுகிறார்கள் என்றால் அண்ணாமலை எந்த அளவிற்கு மக்களின் மீது பற்றாக இருக்கிறார் என்பது ஒரு சான்று. எதிரிகளையும் வசப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைதான் அண்ணாமலைக்கு இருக்கிறது. மட்டுமில்லாமல் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நாங்க ஏங்க அதிமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய காட்சிகள் அதிமுகவை கீழ்த்தரமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் அதிமுக ஒரு வலுவான கட்சி, நீண்ட காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த ஒரு கட்சியை நேற்று வந்த விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுக விமர்சனம் செய்வது தவறானது, கண்டிக்கத்தக்கதும் கூட. எங்க தலைவர் தான் தமிழகத்தின் எதிர்காலம்னு தெரிஞ்ச பிறகு நாங்க ஏன் அதிமுகவை எதிர்க்க வேண்டும்? செங்கோட்டையனை போன்று இன்னும் பல பேர் தாவகவிற்கு வருகிறார்கள். அதிமுக கூடாரமே காலியாக போகிறது. அப்புறம் ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். நாங்கள் 30% மேல் வாக்கு வங்கியை உறுதி செய்து விட்டோம். எங்களுடன் கூட்டணி வைப்பதற்கு தமிழகத்தில் பல கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. வாழ்க்கையை விட்டு அரசியலுக்கு வந்து மக்கள் பணி செய்ய தலைவர் விஜய் வந்திருக்கிறார் என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜய் கட்சியை தமிழகத்தில் திமுக எந்த அளவிற்கு பொருட்படுத்துகிறது என்றால் அமைச்சர் சேகர் பாபு அவர்களின் பதிலே சாட்சி. அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் விஜய் குறித்து ஒரு கேள்வியில் திரு சேகர் பாபு அவர்கள் பால்வாடி கட்சிக்கெல்லாம் பவளவிழா கண்ட கட்சி பதில் சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது என்று கடுமையாக விமர்சித்தார் திரு சேகர் பாபு அவர்கள். கடந்த 2 நாட்களாகவே அதிமுக பாஜக தலைமையில் மிகுந்த பரபரப்பாக தமிழகத்தில் காணப்பட்டனர். தமிழகத்தின் பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகம் வந்திருந்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளரை சந்தித்து பேசினார். பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுடன் கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாடினார். அப்போது பல்வேறு விவாதங்கள் பேசப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது. அதிமுகவின் இன்றைய சூழல் எப்படி, பாஜகவின் சூழல் எப்படி, பாஜக எந்த தொகுதியில் வலுவாக இருக்கிறது, யாரை வேட்பாளராக அறிவித்தால் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அதிமுக பாஜக தலைவர்களுக்கு உண்டான சுமூகமான உறவு எப்படி இருக்கிறது, கூட்டணி கட்சியில் வேறு யாரெல்லாம் வரப்போகிறார்கள், பாமக என்ன செய்ய போகிறது, தேமுதிக என்ன செய்ய போகிறது, புதிய தமிழகம் கட்சி என்ன செய்கிறது, ஜான் பாண்டியன் அவர்கள் என்ன செய்ய போகிறார், அவர்களின் மனநிலை என்ன என்று பல்வேறு விவாதங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வருகிறது. அடுத்ததாக கூட்டணியை உறுதி செய்வதற்கு என்ன வழி, ஓபிஎஸ் டிடிவி அவர்களின் நிலை என்ன, ஓபிஎஸ் டிடிவி அவர்களே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாகவும் அது குறித்து விளக்கமாக பேசப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலில் சந்தித்த போது கூட இது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இன்றைய கூட்டணி நிலவரம், ஒருங்கிணைந்து தேர்தலை எதிர்கொள்வது, வலுவான தொகுதிகள் கண்டறிவது, சாதகமான தொகுதிகளை கண்டறிவது என்று பல்வேறு விவாதங்கள் எதிர்கொண்டதாகவும், எப்படி நாம் இணைந்து பயணிக்க போகிறோம், எப்படி தேர்தல்களை சந்திக்க போகிறோம் என்று பேசியதாகவும் தகவல் இருக்கிறது. அது குறித்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட தொகுதி பங்கீடு குறித்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அல்ல, இது முதற்கட்ட ஆரம்ப பேச்சுவார்த்தை தான் என்றும் பத்திரிகையாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்திருந்தார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும்
திரு பியூஷ் கோயல் அவர்களும் இணைந்து கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று உயர்மட்ட தலைவர்கள் பேசினோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் இருவரும் பேசினார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்தின் ஊடகத்துறையிலும் பாஜக தொண்டர்களும் ஏன் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று பல்வேறு விவாதங்கள், கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் கடந்த 2 நாட்களாக. திரு அண்ணாமலை அவர்கள் பியூஷ் கோயல் வருவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே ஆந்திராவில் ஏற்பாடு செய்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் வெண்கல உருவச்சிலையும் திறந்து வைத்தார். விஜயவாடாவில் கோவிலில் தரிசனம் செய்து பல்வேறு கட்சி பணிகளை திரு அண்ணாமலை அவர்கள் செய்து வருகிறார். அவர் பாஜக உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ளாததுக்குண்டான விளக்கத்தையும் அளித்து விட்டார் திரு அண்ணாமலை அவர்கள். அப்படி இருந்தும் அண்ணாமலை குறித்தான வீண் வதந்திகளும் விவாதங்களும் எழுப்புவது வேடிக்கையாக இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களின் எண்ணம் என்பது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இன்றைய கூட்டணியில் தொகுதிகள் வேண்டும் என்பதுதான். அவரது எண்ணப்படியும் அவரது கடந்த கால உழைப்பிற்கு ஏற்றது போல இன்று தொகுதி பங்கீடு நடைபெறுமா, அவர் எதிர்பார்த்த அளவிற்கு தொகுதிகள் கிடைக்குமா என்பது மில்லியன் டாலர் கேள்விதான். நன்றி.